சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முத்துவை 6 வருஷம் நிரந்தரமாக பிரியணும்னு நினச்சி நம்ம விஜயா சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளுக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து வராங்க. வந்ததுமே இங்கே முத்து இருக்காரா, இவர் இங்கே தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, நாங்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வந்திருக்கோம், இவங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம முத்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. பயந்து போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்டே போகிறாங்க. அப்பா தயவு செஞ்சு என்னை எங்கேயும் அனுப்பிடாதீங்க, நான் இங்கேவே உங்களோடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக அழுந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் சார் அதெல்லாம் வேணாம், என் பையன் எங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம விஜயா இங்கே பாருங்கள், அவன் தான் வீட்டில் கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கிறான்ல, அவனை எதுக்காக நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, அவன் போட்டு விடுங்க, போய் அங்கே கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வீட்டு மேலே இருக்கிற ஆட்கள் மேலே பாசம் அப்படிங்கன்னா என்னங்கிறத தெரிஞ்சப்பான், அதனால் அவன் போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பாராத நம்ம முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னடா இது, நம்மளை பெத்த தாய் நம்ம மேலே பாசமாக இருந்த அம்மாவே நம்மளை ஜெயிலுக்கு போட்டுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு முத்து. இன்னொரு பக்கம் நம்ம மனோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்பா இவன் போயிட்டான் அப்படின்னா அம்மா முழுக்க முழுக்க நம்ம மேலே மட்டுமே பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை ஏ விஜயா நீ என்ன வேலை பண்ணிட்ட சொல்லி, ஏன் விஜயா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் கேட்க, ஏங்க கொஞ்சம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, அவன் நடந்துக்கிறதே தப்பாக நடந்துக்கிறான்னும் போது அவனை நம்ம தானே திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் ஜோஷேக்காரு இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம விஜயா மறைச்சிடுறாங்க. ஏன்னா ஜோஷிதா அண்ணாமலை நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம மீனா கிட்ட சொல்லிகிட்ருக்காரு நம்ம முத்து. மீனா இது எல்லாம் கேட்டு அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்னது நிஜத்துலேயே இந்த மாதிரி ஒரு காரணத்தினால அத்தை இப்படி பண்ணிட்டாங்களா, ஆனால் நான் இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மா கொடுக்க வேண்டிய பாசத்தையும் சேர்த்து நம்ம மீனாவே முத்து மேலே காட்டுறாங்க. இதனால முத்து என்னதான் விஜயா கோவத்தை வெளிக்காட்டியிருந்தாலும் நம்ம முத்துக்கு கொஞ்சம் கூட விஜயா மேலே இருந்த பாசம் போகாமல் அப்படியே அம்மாங்கிற அந்த ஒரு சொல்லுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிற மாதிரி இருக்காரு நம்ம முத்து. இதை எல்லாத்தையும் நம்ம விஜயா பழையபடி புரிஞ்சு குழந்தையாக இருக்கும்போது முத்து மேலே எந்த அளவுக்கு கேரிங்காக இருந்தாங்களோ அதே அளவுக்கு இதுக்கப்புறமும் கேரிங்காக இருக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.